இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தலைமை நீதிபதியின் பதவிக்கால நீட்டிக்க விடுக்கும் கோரிக்கை. நீதித்துறையை அரசியலாக்க வேண்டாம். நாட்டின் தலைமை நீதிபதி தங்கு மைமுன் துவான் மாட்டின் பதவிக்காலத்தை நீட்டிக்க அரசாங்கத்திடம் வலியுறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக எழுந்துள்ள கோரிக்கை தொடர்பான அறைகூவல்களை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடினார். இன்று காலையில் புத்ராஜயாவில் பிரதமர் துறையில் ஆற்றிய உரையில் தலைமை நீதிபதியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க சொல்லும் நடவடிக்கையானது நீதித்துறையை அரசியலாக்குவதற்கான முயற்சி என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் செயல்படும் நீதித்துறை பரிபாலனத்தின் மீது இத்தகைய வலியுறுத்தல்கள் கூடாது என்று பிரதமர் நினைவுறுத்தினார். அரசு ஊழியர்கள் அல்லது நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அடையும் எந்த அதிகாரிக்கும் அவர்களுக்கென்று சொந்த நடைமுறைகள் உள்ளன. ஓய்வு பெறும் வயது என்றால் அவர்கள் தானாக ஓய்வு பெற வேண்டும் என்பதும் அல்ல, தானாகவே அதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் அல்ல என்று பிரதமர் விளக்கினார். இதன் பொருள் சுயேட்சையாக மற்றும் சுதந்திரமாக இருக்க வேண்டிய நீதி பரிபாலனத்துறை அரசியலாக்கப்பட்டு வருகிறது. அது ஒரு பொது அரசியல் விவாதமாக மாறி வருகிறது என்று பிரதமர் சாடினார். லஞ்ச ஊழல் தொடர்பில் சபாவை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 3 கொத்தகினபாலு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று காலையில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். சபா சிண்டுமின் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் யூசுப் யாக்கூப், தஞ்சோங் பத்து சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஆண்டி முகமது சாயாண்டி மற்றும் ஒரு வர்த்தகரான டத்தோ ஆல்பர்ட் தே ஆகியோரே குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் ஆவர். நீதிபதி ஜேசன் ஜுகா முன்னிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த 3 தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். நாளை ஜூலை 1 தேதி SST எனப்படும் விற்பனை சேவை வரி நடப்புக்கு வரும் நிலையில் நாட்டின் மிகப்பெரிய சங்கிலி தொடர்பு வர்த்தக தளமான மைடின் வரும் ஆகஸ்ட் மாதம் வரையில் தற்போதைய விலையிலேயே பொருட்களை விற்பனை செய்யும் என்று அதன் நிர்வாக இயக்குநர் டத்தோ டாக்டர் அமீர் அலி மைடின் தெரிவித்துள்ளார். தங்கள் வர்த்தக தளங்களில் புதிய பொருட்கள் மாற்றப்படும் வரையில் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் பழைய விலையிலேயே கிடைக்கும். புதிய விலை நிர்ணயிக்கப்படாது என்று டாக்டர் அமீர் விளக்கம் அளித்துள்ளார். இன்னும் 1 மாதத்திற்கு தாங்க வல்ல பொருட்கள் அனைத்தும் விலை உயர்த்தப்படாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரங்கானு புலாவ் பர்ஹந்தியான் கடல் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இயந்திர படகு கவிழ்ந்து 3 உயிரிழந்த வேளையில் 9 பேர் மூச்சுத் திணறலுக்கு ஆளான சம்பவத்தில் அந்த படகின் ஓட்டுநரை தடுத்து வைப்பதற்கு போலீசார் 3 நாள் தடுப்பு காவல் அனுமதியை இன்று காலையில் பெற்றனர். 22 வயதுடைய அந்த நபர் சம்பவத்தின் போது போதைப்பொருள் உட்கொண்டு இருந்தது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மேல் விசாரணைக்கு ஏதுவாக அவரை தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணை பெறப்பட்டது. சம்பந்தப்பட்ட படகு ஓட்டுநர் ஏற்கனவே 5 குற்றப்பதிவுகளை கொண்டு இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த படகின் செல்லத்தக்க உரிமம் கடந்த ஏப்ரல் மாதம் காலாவதியாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது வளர்ப்பு மகளை சித்திரவதை செய்து கைவிட்டதாக நம்பப்படும் மாது ஒருவரை கொலஸ்லெங்கோர் போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு 8:15 மணியளவில் பெறப்பட்ட ஓர் அவசர அழைப்பை தொடர்ந்து 54 வயதுடைய அந்த மாது கைது செய்யப்பட்டதாக கொலஸ்லெங்கோர் மாவட்ட போலீஸ் தலைவர் அசாஹருடின் தஜுடின் தெரிவித்தார். உடலில் கடும் காயங்களுடன் மீட்கப்பட்ட அந்த சிறுமி தற்போது தஞ்சோங்காராங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். குவாலாலம்பூர் ஜாலான் ஈப்போவில் ஒரு பழைய இரும்பு கடையில் 2 சக பணியாளர்களுக்கு இடையில் நிகழ்ந்த கைகலப்பில் ஒருவர் கொல்லப்பட்டார். கடந்த சனிக்கிழமை இரவு 11 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். இரவில் மியான்மர் பிரஜை ஒருவருடன் மதுபானம் அருந்திக் கொண்டு இருந்தபோது ஏற்பட்ட வாய் தகராற்றில் உள்ளூர் பிரஜையான 37 வயது நபர் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார் என்று அஹ்மத் சுகார்னோ தெரிவித்தார்.
அந்த சம்பவத்திற்கு பிறகு தப்பி தலைமறைவாகிவிட்ட மியான்மர் பிரஜை ஒருவரை போலீசார் தேடி வருவதாக அவர் மேலும் கூறினார். பழுதடைந்த நிலையில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றின் மீது மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 1:50 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஜொஹூர் கூலாய் அருகில் நிகழ்ந்தது. அந்த ஸ்கேனியா ரக பேருந்து மீது மோதிய 21 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தன் செங்லி தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.